ஸோ எஸ் கைஸ் மே ஹியர் ஃபார் ட்ராகன் கிளிம்ஸ். அதுதான். ஸோ வந்து நேற்று நைட்டு 11:52 சம்மந்தமே இல்லாத ஒரு டைம் எனக்கு காலைல எழுந்திரிக்கணுங்க. ஸோ நான் தூங்கி தான் ஆகணும். நான் இது வந்து ஓகே இது பார்ப்போம். நான் படுத்துட்டேன். ஆனால் தூக்கம் வந்தால் தூக்கம் வரல டைம் பார்ப்போம். ஒரு 12 முழிச்சிருந்தேன் அப்படின்னா பரவாயில்ல பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் நான் தூங்கிட்டேன். ஓகேவா? ஸோ காலையில் எழுந்தோன்னே ட்விட்டர் திறந்தேன். அதனால தான் எனக்கு வந்து டைட்டில் தெரிஞ்சிருச்சு. டக்குன்னு திறந்தா ட்ராகன் அவங்க அப்படியே அடைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன். வீடியோ போட்டதுக்கு எழுந்தோன்னே வந்திருக்கேங்க. நான் மூஞ்ச மட்டும் தான் கழியிருக்கேன். வாங்க பார்த்துருவோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெரி வெரி எக்ஸைட்டட். நோ க்ளூ வாட் இஸ் கோனா ஹேப்பன். பட் எவ்வளோ பெரிய கிளிம்ஸு எவ்வளோ சின்ன கிளிம்ஸ்லாம் எனக்கு தெரில. பட் it is a NTR Neil glimpse, so obviously excited. So வெல்கம் பேக் டு வீடியோ. நாங்கள் ட்ராகன் கிளிம்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க என்ன ட்ராகன் கிளிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் கரெக்டாக நம்மளுக்கு தெரியல. பட் ஸ்டில் லெட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போந்துடும். அண்ட் த டெவில் வாஸ் பார்ன் அப்படின்றது தாங்க டேக்லைன். ஓகே இது ஓட்டம். ஐ டோன்ட் நோ வாட் திஸ் இஸ் கோனா பி. அனில் கபூர், ருக்மிணி வசந்த், ரவி பஸ்ரூர் மியூசிக், பிரசாந்த் நீல். ஓகே தட் இஸ் த காஸ்டிங் வி ஆர் கெட்டிங். ஸோ வாங்க. ஓகே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இது எப்படி இருக்க போதில் மைத்ரி மூவி மேக்கர்ஸோட. ஓகே லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. 4 நிமிஷமா? இதுப்பா 4.5 நிமிஷமா? என்னடா பேசுகிறீங்க? ஓகே தட் இஸ் வெரி பிக் தென். ఇట్స్ ట్రూ. బ్రిటిష్ వాళ్ళు భారతదేశానికి కాటన్, స్టీల్ మరియు స్పైసెస్ కోసం వచ్చారు. కానీ 250 ఏళ్ళు వాళ్ళు ఇక్కడే ఉండిపోవటానికి కారణం ఒక మొక్క. They came here for the opium poppy, which produces the most addictive substance in the world, heroin. ప్రపంచంలో ఓపియంని అత్యధికంగా పండించేవి 2 ప్రాంతాలు, ఆఫ్ఘనిస్తాన్ ஒரு வாட்டி மேப் காட்டும் போது அந்த மேப்ல கான்சர் இருக்கா அப்படின்னு பார்க்க 95% ఓపియం ట్రేడ్ ని కంట్రోల్ చేసేవారు. In 1947 when the British left India, they also left behind the most profitable business in the world. దాంతో వ్యాపారం 2గా చీలింది. ఒకటి ఆఫ్ఘన్ ట్రేడింగ్ కంపెనీ, మరొకటి గోల్డెన్ ట్రేడింగ్ కంపెనీ. అప్పుడే ఓపియం వార్స్ మొదలయ్యాయి. అప్పుడే ఈ విలన్స్ పుట్టుకొచ్చారు. Genesis chapter 1 verse 1. On the first day, God created light. On the second day, He created the sky and the water. cinematography பயங்கரமா இருக்கு. He created the land and the vegetation. And on the 4th day, He made the sun and the moon and the stars, the land and the vegetation. ஆமா, ஓகே. And on the 4th day, He made the sun and the moon and the stars. On the 5th day, He created the creatures in the sea and the birds in the sky. On the 6th day, He made the animals and the humans. And on the 7th day, God rested. And then... And then... the devil was born. இன்னைக்கு என்ன சார் பர்த்டேவா? லூகர் అసాసిన్ ఇన్ చీఫ్. దేవుడు నాకు గొప్ప వరం ఇచ్చాడు. ట్రిగర్ నొక్కగానే మర్చిపోవడం.
ஏய் నిద్రపోయినప్పుడు నా కల్లోకి నేను చంపిన వాళ్ళ ముఖాలు రావు, మిగులున్న శత్రువుల ముఖాలే కనపడతాయి. పొరపాటున కూడా నా కల్లోకి రావద్దు. బాడీ వేరే నా డౌట్ లెవెల్ ఏంటంటే இருக்கு జలీల్ సాబ్, ఈ మొక్క హెరాయిన్ కంటే ఎక్కువ విలన్స్ తయారు చేస్తుందా అని. ఈ కథలో అందరూ విలన్లే ఉన్నారు. ఆ రాసేవాడికి కూడా తెలుసు, విల్లన్ల ఘోరాలు ఎక్కువైనప్పుడు కథలోకి ఒక హీరోని దించాలని. ఈసారి ఆ క్యారెక్టర్ మీదే సార్, నిజమేనా? మీరే అవ్వాలి. ఓ ఓకే. నార్కోటిక్స్. అయ్యో '27 அடங்கும். 2027 6ஆம் மாதம் ரிலீஸா? ஐயோ ரொம்ப எங்கேயோ இருக்கேப்பா. ஓகே ஓகே, பரவாயில்ல. ஆனால் 4.5 நிமிஷம் போனதே தெரியல. ஹானஸ்டாக 4.5 நிமிஷம் போனதே தெரியல. சரி சாரிங்க, 4.5 நிமிஷம் போனதே தெரியல சத்தியமாக. நான் என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஓகே, அந்த கான்செப்டாக அந்த ஓபிஎம் பாப்பி, அப்புறம் ஐயோ நான் லைட்டே வைக்கலைங்க, ஆனால் மூஞ்சி தெரியுது இந்த லைட்டில் ஏதோ ஒன்று. ஓகே, என்னென்னா என்ன சொல்ல வந்தேன், அந்த ஓபிஎம் பாப்பி அந்த மேட்ரு, அப்புறம் அந்த ட்ரேடிங் கம்பெனிஸ், ஸோ அதெல்லாம் வர்றப்ப ஓகே இது நான் ஒரு வாட்டி மேப்பை காமிக்கும் போதும் கான்சாரி இருக்காதான்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். பட் ஸ்டில் அந்த யூனிவர்ஸ் கிம்மிக்கை வந்து இவங்க இந்த வாட்டி அட்லீஸ்ட் டீசரில் காமிக்கல இருந்தாலுமே, பட் யா ஐ எம் seeing they are trying to establish another totally different எப்படி சொல்கிறது வேர்ல்ட் ஆல் டுகெதர். லைக் வந்து நம்ம ஏன்னா கான்சார் இருந்திருந்தால் இங்கே தான் எங்கேயா இருந்திருக்கணும்ல, இங்கே தான் எங்கேயோ இருந்திருக்கணும் கான்சார். பட் யா எனக்கு தெரியல கரெக்டாக, ஏன்னா அது பாகிஸ்தான் அந்த அந்த சைட் கிட்ட தான் அந்த கான்சார் மேப் இருக்கும், அந்த இதில் காமிச்சிருப்பாங்க. பட் யா இதில் இல்லை. ஸோ வில் வெயிட் அண்ட் சி இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்டாண்டலோனாக தான் பண்ணுறாங்க போல், எனக்கு தெரில. பட் யா லுக்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, அகெயின் லுக்ஸ் லைக் எ வெரி டீட்டெயில்டு வேர்ல்டு. அந்த டைம் லைனும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இது வந்து என்ன மாதிரி ஒரு கதையாக நம்மளுக்கு வந்து பிரசாந்த் நீங்கள் சொல்ல போகிறாருன்றது பார்க்க ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவரோட செட்டப்ஸ் எப்பயுமே நல்லாயிருக்கும். அந்த 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 ஜாகிரஃபி இதான்ப்பா, ஜாகிரஃபி இதான் செட்டிங்கு, இங்கே தான் இந்த கதை நடக்குது, இவங்களுக்குள்ளெல்லாம் சண்டை அப்படின்றது வந்து அந்த 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 ஜாகிரஃபி பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணோம் அந்த அந்த ஹோல் ஸ்டோரியோட பார்ட்லேயே. அதுவும் இந்த கதையில் இருக்குது அப்படின்றது பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று, இந்த கலர் பேலட் ஹேஸ் சார்ட் ஆஃப் எங்கள் டார்க்காக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஹை கான்ட்ராஸ்டாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கேஜிஎஃப் சலார் லெவலுக்கு அந்த டஸ்டி ஃபீலிங் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் க்ளீனாக இருக்குது படம் பார்க்க அப்படின்றது சும்மா ஒரு ட்ரிவியாக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பட் மற்றபடி எனக்கு எப்பயுமே அந்த கிரேடிங்கில் பிரச்சனையே இருந்து கிடையாது. ஏன்னா அது பிரசாந்த் நீலோட சிக்னேச்சர்னால் பிரசாந்த் நீல் சிக்னேச்சராக தான் இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது. அவருக்கு எப்போ அது வந்து வெளியே ஒன்று தோணுதோ அப்போ வந்தால் போதும். பட் இஃப் இட் ஒர்க்ஸ் அப்படின்றது தான். இங்கே என்டிஆர் வந்து பல்க்கை தாண்டி ஹீஸ் ஆக்சுவலி லுக்கிங் வெரி லீன். ஒரு மாதிரி லீனாக பல்கியாக இருக்கார். ஐ மீன் பல்க் இல்லை, லீன் அண்ட் மஸ்குலராக இருக்கார். ரொம்ப லீன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டான லெவல் ஆஃப் லீனில் இருக்கார். ஆக்சுவலாக நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்தப்ப என்ன ரொம்ப லீனாக இருக்காருன்னு நம்ம ஆக்சுவலாக இது பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எப்போ பார்த்தாலும் ஃபுல் அண்ட் ஷர்ட்டை போட்டு சுற்றிட்டு இருந்தார். ஸோ அந்த மசில்ஸ் நம்மளுக்கு தெரில. இங்கே ஃபுல்லாக பம்ப் பண்ணி லீன் அண்ட் மஸ்குலராக இருக்கும்போது பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. அந்த அந்த என்னது சிங்லெட்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு பாடி பார்க்குறதுக்கே. அண்ட் அந்த தாடி வேறு ஒரு மாதிரி நடுவில் நீட்டாக வேறு இருக்கா, அது கொஞ்சம் வேறு மாதிரி லுக்கு தருது பயங்கரமாக. ஒரு செம்ம இன்டென்ஸான ஒரு லுக்கு தருதுன்னு சொல்ல போனால்.
செம்மையா சத்தியமாக சலார் மாதிரி இருக்கார் பாய். அந்த அந்த நிற்கிற போஸும் சரியா அப்படி தான் இருக்குது. அப்படியே என்னடா ஆடிட்டுற மாதிரி இருக்கு பாய். சம பாடி. ஆனால் வேறு லெவலில் பில்ட் பண்ணி வச்சுருக்கான் அந்த தலைவன். நல்லா இருக்குது செம்மையாக இருக்கார். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது இந்த மாஸ் எப்படி என்டிஆருக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதம் என்டிஆருக்கு சாதாரணமாகவே வரும். இது வந்து பிரசாந்த் நீல் இப்போ கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறார், எவ்வளோ நம்மளை கன்வின்ஸ் பண்ண போகிறாருன்றது தான் இப்போ மேட்ரு. இப்போ சலார் டைமில் வந்து ஹீ மென்ஷன்ட் அது வந்து ஒரு ட்ராமாவாக நான் பயங்கரமாக எழுதியிருக்கேன், அதை தாண்டி ஒரு ஆக்ஷனும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ ஆஸ் ஹீ செட் அந்த ட்ராமா பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அந்த வேர்ல்டு பில்டிங் வெறித்தனமாக எனக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக செகண்ட் ஹாஃப்லாம் பிரித்து வேறு லெவலில் எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு, வேறு மாதிரி ஒர்க் ஆச்சு. ஸோ இது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி ஒரு ஜோன் இருக்க போகுதுன்றத அவங்க ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் தெரியும். அடுத்த வருஷம் இப்போ கூட கிடையாது, இப்போ இன்னும் கரெக்டாக ஒரு வருஷம் 1 மாதம் இருக்குது இவங்க வந்து ரிலீஸுக்கு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லி பார்ப்போம். நன்றி.